செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஈழத்தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்பதற்கு நம்முடைய கடந்த கால ஈழ விடுதலை போராட்டங்கள் அல்லது அறம் சார்ந்த அரசியலினுடைய அடிப்படை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதையும், அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததொன்றாக எல்லோராலும் கட்டி காப்பாற்றப்பட்டது என்பதையும் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அரசியல் முதிர்ச்சி என்பது, ராஜதந்திரம் என்பது, தமிழ் தேசியம் என்பது, ஈழத்தமிழர்களின் விடுதலை என்பது, அல்லது ஈழத்தமிழர்களின் இருப்பு சார்ந்த அரசியல் என்பது, அல்லது ஈழத்தமிழர்களின் வாழ்வாங்கு வாழக்கூடிய அறத்தோடு கூடிய அரசியல் என்பது, அந்த மக்களின் உரிமை சார்ந்த அரசியல் என்பது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கென்றொரு தருமம் இருக்கின்றது. அதை எப்படி நாங்கள் கட்டி காப்பாற்றி வந்திருக்கின்றோம், அது இன்று எப்படி சின்ன பின்னமாகி சிதறி வீதிகளிலே இருக்கின்றது என்பதனையும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இந்த தளம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்போ அல்லது ஒரு 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 கூட்டத்தினுடைய அல்லது குழுமத்தினுடைய விருப்பு வெறுப்போ அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய சார்பிலே உரையாடப்படுகின்ற, அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களின் ஒரு களமாகத்தான் இந்த செய்திகளுக்கு அப்பால் இருக்கின்றது. சில வேளைகளில் இதில் சிலருடைய நோக்கமாக இருப்பது, சிலருடைய சிந்தனையாக இருப்பது, எம்மீதான குற்றச்சாட்டுகள் அதிகம். குற்றம் யார் செய்தாலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாகவும், ஒரு ஊடகம் எவ்வாறு தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில் செய்கின்றது. அதனை ஒவ்வொருவரும் XYZ என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் எங்களுடைய கருத்துக்களை அறிவு சார்ந்த தளத்தில் ஈழத்தமிழர்களின் ஒருவனாக இந்த கருத்துக்களத்திலே வைப்பது எமது கடமை. அந்த கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது தமிழக தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும், இவர் வெல்வார் அல்லது அவர் வெல்வார் என்கின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அந்த மக்களினுடைய ஜனநாயக கடமை. அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிக்கை விடுவது அல்லது அவர்களுக்கு சார்பாக இருப்பது சரியா பிழையா என்கின்ற வாதம் எல்லாம் ஒரு புறம் இருக்க, பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை எப்படி பயன்படுத்த வேண்டும் அல்லது எவ்வாறான உறவுகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது அயலுறவு கொள்கையில் ஒரு ராஜதந்திர நோக்கத்தில் எவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற பலத்த கருத்துக்கள் எல்லாம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் இந்த இடத்தில் எவ்வாறு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும்? மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் வேறு, ஆனால் ஒரு அரசியல் கட்சிகளுடைய முகம் என்பது வேறு. இன்று ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது. நாளைய தினம் அந்த மக்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஜனநாயகத்திலே மிக உச்சமாக இருக்கக்கூடிய வாக்களிப்பை வழங்கப் போகிறார்கள். அந்த வாக்களிப்பில் அவர்களுக்கு விருப்பத்துக்குரியவர்கள் அல்லது அவர்கள் நேசிக்கின்றவர்கள் அல்லது அதிக அளவில் அவர்கள் விரும்புகின்ற ஒருவரை அவர்கள் தெரிவு செய்ய போகிறார்கள். ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த தேர்வு இடம்பெறப் போகின்றது. அதில் பிரதானமான கட்சிகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. சுயேட்சை குழுக்கள் என்று பலரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய விருப்பம். அவர்களை தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று கேட்கலாமே ஒழிய, ஒரு அரசியல் இயக்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக இவருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறலாமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சொல்ல போனால், அந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கிட்டத்தட்ட இன்று அது ஒரு மரண படுக்கையை நோக்கி பயணிக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கின்றது. அது பிராந்திய அரசியலோடும் நடுநிலைமையோடு செல்ல வேண்டும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களோடும் ஒரு சார்பு நிலைக்கு அப்பால் அவர்கள் அனைவரோடும் ஒரு நட்புறவு பாராட்ட வேண்டும் என்பது மிக பிரதானமான கடப்பாடாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பலர் தனிப்பட்ட ரீதியில் ஆதரித்திருந்தாலும் வெளிப்படையாக அவர்கள் யாரும் ஒருவரை ஆதரிக்கவும் இல்லை, அல்லது ஒருவருக்கு ஆதரவான அறிக்கைகளை வெளியிடவும் இல்லை, அல்லது ஒருவருடைய பதிவுகளை அவர்கள் பகிர்ந்ததும் இல்லை, ஒருவருக்கு சார்பாக அவர்கள் தேர்தல் காலங்களில் செயற்பட்டதும் இல்லை. வெளிப்படையாக தனிப்பட்ட ரீதியில் பல வரலாறுகள் இருக்கிறது, நீங்களும் பின்னூட்டங்களில் குறிப்பிடுவீர்கள். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. ஆனால் உத்தியோகபூர்வமான அறிக்கை என்பது இது ஒரு உகந்ததல்ல. இப்போது முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது கமலஹாசனுடைய ஆசையாக இருக்கின்றது. அது அவருடைய விருப்பம். அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பங்காளியாக இருக்கக்கூடியவர். அவர் கடந்த காலங்களிலே எதிர்நிலை அல்லது சார்பு நிலை இருந்தாலும் கூட, வடக்குக்கும் தெற்குக்குமான தேர்தல், தமிழ்நாட்டின் எதிர்காலம் சென்னையிலா டெல்லியிலா தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்க போகின்ற தேர்தல், திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு அடையாளமாக ஸ்டாலின் இருக்கின்றார்.
பெரியார் சுயமரியாதையை கற்றுத்தந்தார். அண்ணா அரசியல் குரலை கற்றுத்தந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் அடையாளமாகவும் அரசியல் அடையாளமாகவும் திகழ்ந்தார். ஸ்டாலின் அவர்கள் கூட்டாட்சி தத்துவம் அல்லது சிறந்த கூட்டாட்சிக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் என்று அவர் புகழ்ந்த ஒரு வீடியோவை விட்டார். அது தேர்தல் முடிவதற்கு முன்னர் நேற்று அவர் வெளியிட்ட வீடியோ. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அது அதில் அடங்கி இருக்கலாம். அது அவருடைய கருத்தாக இருந்தாலும் கூட இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளக்கூடிய அவதானம். இந்த விடயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் என்று தன்னைத்தானே பொதுச் செயலாளராக கூறிக்கொள்ளக்கூடிய சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே குறித்த பதிவை பகிர்ந்து கொள்கிறார். பகிர்ந்தது பிழையல்ல, அது அவருடைய விருப்பு வெறுப்பு, அல்லது இப்போது கேட்டால் அது அவருடைய தனிப்பட்ட முடிவென்று கூறலாம். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவரை செயலாளர் என்று அவரே கூறிக்கொள்ளுகின்ற போது அந்த செயலாளருக்குரிய பக்குவத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்க வேண்டும். தமிழக தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதில் பல கட்சிகள் ஈழத்தமிழர்களோடு தொடர்பானவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதே போன்று இப்போது டிவிகே, தமிழக வெற்றி கழகம் என்று நாம் தமிழர் கட்சி எல்லாம் நீண்ட காலமாக ஈழத்தமிழர்களோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யாழ்ப்பாண பகுதியிலே அவருக்கு ஆதரவான பதாதைகளையும் அது தனிப்பட்ட குழு அமைப்புகள் அல்லது தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் ஆதரவான பதாதைகளை வைத்திருந்தார். அது ஒரு புறம் இருக்க, இந்த கமலஹாசனின் பதிவை இப்போது சுமந்திரன் அவர்கள் பகிர்ந்திருந்தார். உங்களுக்கு அதில் பார்த்தால் விளங்கும். 2 மணி நேரங்களுக்கு முன்னர், 1 மணி நேரங்களுக்கு முன்னர் அந்த பதிவு அப்படியே இருந்தது. பின்னர் திடீரென அதனை அழித்து விட்டார். இதிலிருந்து ஒன்று புரிகின்றது, சுமந்திரன் தான் கொண்ட கொள்கையில் நிலையாக நிற்கக்கூடிய ஒருவர் அல்ல என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. சரி, அவர் அதனை பகிர்ந்து விட்டார். வேறு யாரும் பகிரவில்லை, அல்லது அவருடைய முகநூலுக்கு யாரும் தொடர்புபடுத்தவில்லை. அந்த பதிவு அவரால் தான் பகிரப்பட்டது. அப்படித்தான் அந்த முகநூல் பக்கம் அவர் இருந்தது. இப்போது அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான முடிவு ஈழத்தமிழர்கள் எதிர்காலத்தில் ஒரு நட்புறவை தமிழகத்தில் பேணுவதற்கு ஒரு ஆபத்தான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் தென்னிலங்கையில் இருந்து ஊடக பேச்சாளர் என்கின்ற போர்வையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சுமந்திரன் கதைப்பார். அதற்கு அமரர் சம்பந்தனும் அமரர் மாவை சேனாதி ராஜாவும் கூறுகின்ற ஒரே பதில் ஊடகத்திலே அது சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து. இதனை சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்தாக பார்ப்பதா அல்லது இதனை எப்படி பார்ப்பது? இன்று ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி. நாம் தான் இப்போது இருக்கக்கூடியதில் அண்ணன் முறையானவர்கள், எமக்கு பின்னால் தான் எல்லோரும் அணிவகுக்க வேண்டும் என்பது அதில் கமல்ஹாசன் கடுமையாக மத்திய அரசை சாடுகிறார். இப்போது மாநில அரசில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை அவர் மறைமுகமாக சாடுகிறார். குறிப்பாக நாம் தமிழராக இருக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக எல்லோரையும் கடுமையாக சாடுகிறார். இந்த நிலை என்பது ஒரு மேட்டுக்குடித்தனத்தினுடைய நிலைப்பாடா என்கின்ற சந்தேகம் அரசியல் ரீதியாக பலரிடம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு துணை ஜனாதிபதியை சந்திக்கின்றார்கள். பல கோரிக்கைகள் முன்வைக்கின்றார்கள். மத்திய அரசோடு ஒரு உறவை பேண வேண்டிய கட்டாயம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஆட்சி இருக்கும் வரைக்கும் இருக்கின்றது. அதில் பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும். இப்போது கமலஹாசன் வெளிப்படைத்தன்மையாக அல்லது அந்த அரசியல் கருத்திலே நேரடியாக ஒரு திமுகவை ஆதரியுங்கள் என்கின்றார். அப்படியாயின் சுமந்திரனின் நிலைப்பாடு ஸ்டாலினை ஆதரிப்பதா என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். இனி வெளிப்படுத்துவதற்கு நாட்கள் போதாது. இருந்தாலும் நாளை அந்த மக்கள் தேர்தலை சந்திப்பதனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எல்லோரும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்வார்கள். ஈழத்தமிழரிடம் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான அல்லது நல்ல பண்பு என்னவென்று சொன்னால் அது தமிழகத்தின் தேர்தல், அது சுமந்திரன் சேர்தானை பகிர்ந்து கொண்டார், அது அவருடையது, நாங்கள் என்ன அவருக்கு போடுறது, அவருக்கு அதை எப்படி நான் கருத்து சொல்றது, அவர் பகிர்ந்து கொண்டால் அதில் ஏதோ ஒரு கருத்து உள்நோக்கம் இருக்குன்னு அந்த பகிர்ந்து கொண்ட கருத்தை ஒன்றில் அதனை நீக்காமல் வைத்திருந்திருக்கலாம், அல்லது அதனை ஏன் நீக்கினார் என்பதையாவது அவர் ஒரு குறிப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கலாம். அதுவும் இல்லை. கமலஹாசன் வெளிப்படையாக திமுகவை ஆதரிக்கின்றார். அதனை பகிர்ந்து விட்டு அதனை நீக்கிவிட்டு அதனை கடந்து செல்வது என்பது இது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏனைய கட்சிகளிடம், குறிப்பாக நாம் தமிழர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிரதானமாக இந்த 2 கட்சிகளும் கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக ஈழத்தமிழர்களோடு பயணித்திருக்கின்றார்கள். இப்போது புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த 3 கட்சிகள் மத்தியிலும் இந்த கலந்துரையாடல் அல்லது இவர் பகிர்ந்ததால் அங்கு ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்ற கருத்து கூட பலரும் கூறுகிறார்கள். குறிப்பாக அது சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகிறார்கள். அது அல்ல இப்போது விவாத பொருள். அவர் பகிர்ந்து கொண்டார், அவர் பகிர்ந்து கொள்வதனால் அல்லது அவர் ஆதரித்தவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தவர்கள், எனவே ஸ்டாலினும் இதில் தோற்று விடுவார் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பலரும் கருத்துக்கள். அது இப்போது அது அல்ல விவாத பொருள். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போது சுமந்திரன் பகிர்ந்தது என்பது தவறு என்பதுதான் விவாத பொருள்.
அல்லது அதற்கும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கலாம். நான் அதனை பகிர்ந்து கொண்டேன் அல்லது இன்னும் ஒருவர் பகிர்ந்து விட்டார் என்று. ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மதிப்புக்குரியவர்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும். சுமந்திரன் கமலஹாசனின் திமுக ஆதரவு கருத்தை பகிர்ந்து கொண்டது என்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக மட்டத்தில். காரணம் என்னவோ சொன்னால், இந்த இவர்கள் திமுக ஆதரவாளர்களா? நாங்கள் எல்லோரோடும் பயணிக்கின்றோம் அல்லவா? இது மத்திய அரசை பொறுத்தவரையில் கூட நீங்கள் கூறலாம், சுமந்திரன் சார் பயந்ததால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று. அழுத்தம் அல்ல, இது ஒரு ஆபத்தான நிலைப்பாடு. தமிழக தேர்தலாக இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இடம்பெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கலாமே ஒழிய எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நாங்கள் யாருக்கும் செலுத்திக் கொள்ளலாம். அது ஒவ்வொருவருடைய உரிமையும் கூட. ஆனால் ஒரு கட்சியாக அல்லது ஒரு பொது அமைப்பாக அல்லது அரசியல் சக்தியாக நாங்கள் கருத்துக்கள் கூறுவது என்பது அது எதிர்காலத்தில் நாங்கள் பயணிக்க போகின்ற பயணம் அல்லது எங்களுடைய கலந்துரையாடல்கள் அல்லது எங்களுக்கான ஆதரவு தளத்தில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரோடும் பயணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். எல்லாரோடும் உரையாட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழகத்துக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தது. கணிசமாக எல்லா அரசியல் கட்சிகளோடும் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த சூழ்நிலையில் யாருக்கும் சார்பான அறிக்கை ஒன்றை விடவில்லை அல்லது யாருக்கும் சார்பாக அவர்கள் நிலைப்பாடு இருக்கவில்லை. அதே போன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பலவற்றோடும் அரசியல் பிரமுகர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் உறவு இருக்கின்றது. அவர்கள் யாருமே அவருடைய சமூக வலைத்தளங்களில் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இது அந்த மக்களின் தேர்வு. நாங்கள் ஒன்றை பகிர்ந்து கொண்டால் அது ஒரு மகா தவறாகத்தான் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் பெரும் அடையாளமாகவும் ஈழத்தமிழர்களின் 75 வருட பழமையான கட்சியாகவும் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அண்மை காலங்களிலே தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடியது அனைத்தும் ஒரு பெரும் வரலாற்று தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்சி மக்களுக்கு தவறிழைத்துக் கொண்டிருப்பது என்பது கண்ணூடாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அரசியல் சார்ந்த சித்தாந்தம் இல்லை, அரசியல் சார்ந்த நிலைப்பாடு இல்லை, ஒரு பிராந்திய அரசியலை கையாளக்கூடிய பக்குவம் இல்லை. ஒரு அரசியல் என்பதை ஒரு குழுவாக மாற்றுவது அல்லது அரசியல் என்பதை ஒரு தனிநபர் சுதிபாடலாக மாற்றுவது, இதுவெல்லாம் ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் ரசிக்கவில்லை. தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காக அகங்காரத்தோடும் அதர்மத்தோடும் தமிழரசு கட்சியின் நிலையில் இருக்கக்கூடிய அல்லது தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்று தங்களை தாங்களே விழிக்கக்கூடியவர்கள் செய்கின்ற தவறு என்பது அது அந்த தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் தவறாகத்தான் இருக்க போகிறது. சுமந்திரனை பொறுத்தவரையில் மீண்டும் சொல்ல போனால், சுமந்திரனுக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த பதில் செயலாளர் என்பது பெரும் சுமை. இந்த பதில் செயலாளர் என்பது அலுவலகத்திலிருந்து நீக்கலும் கூட்டலும் கழித்தலும் செய்வது அல்ல. பதில் செயலாளர் என்பது அது பெரும் ஒரு அரசியல் பிம்பத்தை கட்டக்கூடியது, பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, பிராந்திய அரசியல் ரீதியாக பெரும் தொடர்புகளை பேணக்கூடியது, ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருக்கத்தை பேணக்கூடியது. அந்த எந்த ஒரு புள்ளியிலும் சுமந்திரனால் இணைய முடியவில்லை. யாழ்ப்பாணத்திலே மட்டும் அவர் சார்ந்தவர்களோடு அவர் சித்திரை புத்தாண்டுகளை கொண்டாடலாம் அல்லது கைவிசேட நிகழ்வுகளை நடத்தலாம், நிகழ்வுகளுக்கு செல்லலாம். அவர் ஒரு சட்டத்திறனியாக மக்களுக்காக தன்னுடைய வாதத்தை முன்வைக்கலாம் அல்லது மக்களுக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடலாம். அதுவல்ல ஒரு அரசியல் தலைவனுடைய அடையாளம் அல்லது ஒரு அரசியல் தலைவனுடைய இருப்பு என்பது. அதனையும் கடந்து அந்த மக்களோடு கனெக்ட் ஆக வேண்டும் அல்ல அந்த மக்களோடு தொடர்பாக வேண்டும் அல்ல அந்த மக்கள் ரசிக்க வேண்டும். அந்த ரசிக்கின்ற நிலையில் இப்போது சுமந்திரன் அவர்களிடம் மக்கள் சார்பான ஒரு தயவான கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய அரசியலை ஒரு முறை நீங்கள் செல்ஃப் இவாலுவேஷன், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இது ஒரு இனத்தின் வாழ்க்கையோடு அல்லது ஒரு இனத்தினுடைய வாழ்வியலோடு விளையாடுகின்ற வேலையாக இருக்கின்றது. அந்த விடயத்திலே நீங்க மிகவும் கருத்தோடு செயற்பட வேண்டும். அப்படி செயற்படாது விட்டால் அந்த பொறுப்புகளை இன்னும் ஒருவரிடம் வழங்குவது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பணி. நீங்கள் இல்லாது விட்டால் தமிழ் இனத்தை யார் காப்பாற்றுவான் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. அந்த இனம் வாழக்கூடிய பக்குவத்தோடு ஒரு பெரும் தலைவனின் கீழ் அல்லது பெரும் படையின் கீழ் நீண்ட காலம் வாழ்ந்தது. அந்த வாழ்வதற்கான உரம் அந்த தலைவனால் ஊட்டப்பட்டது. அந்த தலைவன் வளர்த்த வளர்ப்பில் அந்த மக்கள் என்றும் வாழுகிறார்கள். நீங்கள் இல்லாது விட்டால் இன்னும் ஒருவர் வருவார், அவரும் இல்லாது விட்டார் இன்னும் ஒருவர் வருவார். நீங்கள் தான் சட்ட ரீதியாக அல்லது மொழி ரீதியாக தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டும் என்கிற தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை. அப்படி அந்த தேவை இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதற்குரிய ஒரு மேம்பாட்டான அல்லது முதன்மையான பண்புகளோடு நடந்து கொண்டால் உங்களை எல்லோரும் ரசிப்பார்கள், தவறுவிட்டால் மன்னிப்பார்கள். அந்த பாவ மன்னிப்புகள் கொடுக்கக்கூடியதில் தமிழ் மக்கள் வல்லவர்கள். ஆனால் நீங்கள் இந்த எதையுமே செய்யாமல் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்பிலே பிரதித்துவப்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுக்கான பிழையை மட்டும் செய்வதை ஒருபோதும் தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது இது உங்களுக்கான விமர்சனம் இல்லை. நீங்கள் ஒரு பொறுப்பு நிலையில் முக்கிய பதவியில் இருப்பதனால்
நீங்களே கூறிக்கொள்ளக்கூடிய அல்ல பதில் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர் என்று நீங்களே கூறுகிற அந்த பொறுப்பு நிலையில் இருப்பதனால் நீங்கள் மிகவும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்தால் நாங்கள் உங்களிடம் வினாவை கேட்க முடியாது. ஒரு பொது வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட ரீதியில் எதுவும் நாங்கள் கேட்க, நீங்கள் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்கின்ற போது அது ஒரு இனத்தினுடைய பெரும் அடையாளமாகவும் 75 வருட வரலாற்றினுடைய பெரும் அடையாள இருப்பாகவும் இருப்பதனால் இதில் நீங்கள் ஒரு முறை சிந்தித்து செயல்படுங்கள். கமலஹாசனின் பதிவை பகிர்ந்து நீக்கியது என்பது கூட உங்களுடைய அரசியலில் உறுதிப்பாடு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, தமிழ் மக்கள் ஒரு முறை அனைவரும் சிந்திக்க வேண்டிய விடயம், தமிழ் அரசியல் கட்சிகள் சிந்திக்க வேண்டிய விடயம். அரசியல் என்பது தேர்தலுக்காக அல்ல, அந்த மக்களினுடைய இருப்புக்காக. அந்த மக்களின் இருப்பு கேள்விக்குள்ளாகும் என்றால் அந்த இனம் வெகு விரைவிலே அடையாளம் இழந்துவிடும். அந்த அடையாளத்தை இழக்காமல் அனைவரும் பொறுப்போடு பயணிக்க வேண்டும். சுமந்திரனும் இதற்குள் பயணிக்க வேண்டும் என்றால் விட்டுக் கொடுப்போடும் பெருந்தன்மையோடும் நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். அரசியலை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பது ஒரு பெரும் கடல். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அந்த கற்றுக்கொண்ட அரசியலில் தவறுகளை குறைக்க வேண்டும். பிராந்திய அரசியலை அணுகுகின்ற போது மிகவும் கண்ணியத்தோடு அணுக வேண்டும். ஒருவேளை திமுக வெல்லுமாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, அல்லது இன்னும் ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் எப்படி இருக்க போகிறது, இது எல்லாம் ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. அந்த மக்கள் வாக்களித்து யாரை தெரிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் நாங்கள் ஈடுபடலாம், அல்லது அவர்களை வாக்களியுங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றலாம். ஆனால் நாங்கள் ஒரு சார்பு நிலை எடுப்பது என்பது, அதுவும் அரசியல் கட்சியாக சார்பு நிலை எடுப்பது என்பது மிக மிக ஆபத்தானது. இது ஆரோக்கியம் இல்லை என்கின்ற கருத்தை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.